Hello students, நாம இன்னைக்கு Microsoft Office 2007ல PPTல class 4 பார்க்க போறோம். இந்த class 4ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னா insert tab. ஓகேங்களா? ஸோ insert tab பத்தி தான் நாம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ பாருங்க, insert tab இப்படி தான் இருக்கும். இதுல டேபிள், illustration, links, text, media clip அப்படின்னு 5 குரூப்பா பிரிஞ்சிருக்கு. இதுல நம்ம டேபிள் இல்லுஸ்ட்ரேஷன் மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம், மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஹோம் டேபுக்கு அடுத்து இருக்கிறது தான் இன்சர்ட் டேப். ஓகேங்களா? ஸோ நம்ம பிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிபிடி ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்க, ஹோம் டேப், அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் இன்சர்ட் டேப். ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த டேபை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் டேபிள்ன்ற குரூப். ஓகேங்களா? ஸோ டேபிள்ன்ற குரூப். ஸோ இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள், இன்சர்ட் டேபிள், ட்ரா டேபிள், எக்ஸல், ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இது மூணு ஆப்ஷன் இருக்குது. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேபிள்ன்ற குரூப்பில் டேபிள். ஓகேங்களா? ஸோ டேபிள்னா என்ன? நம்ம டேபிள் கிரியேட் பண்ணுறது தான். ரோ, காலம் வைஸில் டேபிள் கிரியேட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணுறது தான். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஸோ நான் நியூவாக ஒரு பிளாங்க் ஷீட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள்ன்ற கீழே ஒரு ஆரோ மார்க் இல்லையா? இந்த டிராப் டவுன் ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்க. இதுல டிஃபால்ட்டா நமக்கு எத்தனை ரோ அண்ட் காலம் வேணுமோ இங்க ஜஸ்ட் அதை அப்படியே நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இது மேல வச்சு அப்படியே ஜஸ்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா எத்தனை ரோ அண்ட் காலம் இருக்கோ அத்தனை ரோ அண்ட் காலம் இங்க கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இது வரைக்கும் வேணும், 4 காலம் 3 ரோ அப்படி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஹரிசாண்டலா இருந்தா அதுக்கு பேரு ரோ, வெர்டிக்கலா இருந்தா அதுக்கு பேரு காலம். ஓகேங்களா? ஸோ இப்படி டேபிள் கிரியேட் பண்ண அப்புறம், டேபிள் கிரியேட் பண்ணிட்ட அப்புறம் நம்மளோட ஆரோ மார்க் பாருங்க, இந்த மாதிரி 4 சைடு இப்போ இருக்கு பாத்தீங்களா, 4 சைடு ஆரோ மார்க். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த டேபிளை எங்க வேணும்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எங்க வேணும்னாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அதே இந்த மாதிரி கார்னரில் கொண்டு போய் வைக்கும்போது டபுள் சைடு ஆரோ காமிக்கும். ஸோ இது என்ன மீனிங்னா, நம்ம டேபிளை பெருசோ சின்னதோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெருசோ இல்லை சின்னதோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த ரோ கிட்ட காலம் கிட்டலாம் வைக்கும் போது, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரோ கிட்ட வைக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி. ஸோ வெர்டிக்கலா இருக்கிற லைனு, ஹரிசாண்டலா இருக்கிறது ஆரோ மார்க்ல இருக்கும். ஸோ இப்படி இருந்தா உங்களோட காலமை பெருசோ சின்னதோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க ஏதாவது டைப் பண்ணும் போது பெருசா டைப் பண்ணீங்கன்னா அப்போ இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ரோ லைன் கிட்ட வச்சுக்கிட்டும் நம்ம ரோவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இந்த மாதிரி ஒரு திக் பிளாக் ஆரோ மாதிரி தெரியும் இப்படி மேலே வைக்கும் போது. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா செலக்ஷன். ஸோ இப்படி வச்சு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க, காலம் வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா காலம் செலக்ட் ஆகும். அதே இந்த சைடு ரோல வச்சு கிளிக் பண்ணா ரோ வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க நார்மலா எப்பயும் போல லெஃப்ட் கிளிக் வச்சு ட்ராக் பண்ணுவீங்க இல்லையா, அதே மாதிரி கர்சரை வச்சு மூவ் பண்ணீங்கனாலே நமக்கு செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மவுஸோட பாயிண்டர், எப்படிலாம் டேபிள்ல யூஸ் பண்றதுன்னு. ஸோ டேபிளை இந்த மாதிரி ரோ அண்ட் காலமா இன்சர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா, ஸோ நான் இதை டெலீட் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி டெலீட் கீ கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அடுத்தது இன்சர்ட் டேபிள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இது என்னன்னா, நமக்கு தேவையான ரோ அண்ட் காலமை கஸ்டமைஸா நம்மளே கொடுத்துக்கலாம். நமக்கு இத்தனை ரோ தான் வேணும், இத்தனை காலம் தான் வேணும்னு. ஸோ நான் இங்க இருக்கு இல்லையா, ஸோ இதுல 6 ரோ 6 காலம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா பாருங்க 6 காலம் 6 ரோ நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டா கஸ்டமைஸா நம்மளேவும் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதையும் டிலீட் பண்ணிடுறேன். அடுத்தது ட்ரா டேபிள் அப்படின்னா என்னன்னா, நம்மளே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நம்ம கர்சர் வந்து பென்சில் மாதிரி மாறிடும். ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக், மவுஸில் லெஃப்ட் கிளிக் வச்சுட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் இழுத்துட்டிங்கன்னா டேபிள் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளேவும் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ரா டேபிள். ஸோ அடுத்தது எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா
நம்ம எக்ஸல் ஷீட் இருக்கு இல்லையா? ஸோ எம்எஸ் ஆஃபீஸில் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இருக்கும். ஸோ அதில் எக்ஸல் ஷீட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பாருங்கள், எக்ஸல் ஷீட் மாதிரி உங்களுக்கு ஒன்று கிரியேட் ஆகும். இது பெருசு பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் வச்சுட்டு இந்த டபுள் சைடு ஆரோ வந்துச்சுன்னா இப்படி பெருசு பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் தேவையானதை என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்தடுத்த செல்லுக்கு போனால் டேப் கொடுங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் டேப் கொடுங்க. ப்ரீவியஸ்க்குனா ஷிஃப்ட் டேபு, அதே அது அடுத்தடுத்த செல்லுனா டேபோ இல்லை ஆரோ மார்க் இருக்கு இல்லையா, 4 சைடு ஆரோ, அது அப் அண்ட் டவுன் எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டேபிளை 4 விதமாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேபிளை நம்ம டிஃபால்ட்டாக எத்தனை காலம் ரோ வேணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இல்லை இன்செட் டேபிளில் போயிட்டு ரோ அண்ட் காலம் என்ட்ரி பண்ணிக்கலாம். இல்லை ட்ரா டேபிளில் நம்மளே ட்ராவும் பண்ணிக்கலாம். அடுத்தது எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி வேணும்னா அந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 டைப்பாக நம்ம டேபிளை கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் டேபிள் கிரியேட் ஆன அப்புறம் பாருங்கள், நம்மளோட டேபில் 2 புது டேப் கிரியேட் ஆயிருக்கு, டிசைன் அண்டு லேஅவுட் டேப். ஸோ நம்ம இந்த மாதிரி எங்கே பார்த்தோம்னா ஹோம் டேபில் இந்த ஷேப்போ இல்லை கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்டோ இல்லை டெக்ஸ்ட் பாக்ஸோ நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது நமக்கு ஃபார்மேட்டுன்னு ஒன்று வந்துச்சு. அதே நம்ம ஷேப் கொடுக்கும் போதும் ஃபார்மேட், இப்போ ஒரு ஷேப்பை நான் வரைகிற பாருங்க, அப்போ ஃபார்மேட்டுன்னு ஒன்று வந்துச்சு. இதே கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆர்ட்னு கொடுக்கும்போது என்னன்னா டிசைன் அண்டு ஃபார்மேட் 2 வந்துச்சு. ஸோ இதெல்லாம் எதுக்காக வந்துச்சுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஷேப்புக்கு உண்டான டிசைனையும் ஃபார்மேட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நமக்கு யூஸ் ஆனதான் இந்த ஃபார்மேட் செல்லு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டேபிள் மேலே வச்சு கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வருது, டிசைன் அண்டு லேஅவுட்டுன்னு 2 டேப் நியூவாக கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதை 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு டிசைன் டேப். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு டிசைன் டேப்ல டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன். ஸோ டேபிள்னா இதுதான், இதனோட ஸ்டைல் ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர் ரோ. ஹெட்டர் ரோன்றது இதில் என்னன்னா இங்கே மேலே ரொம்ப ப்ளூ கலரில் ஹைலைட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப டார்க் கலரில். ஸோ இதுதான் ரோவோட ஹெட்டர். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இதுதான் ஹெட்டர். இங்கே தான் ஹெட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஆனில் இருக்குது. இது ஆஃப் பண்ணுங்கன்னா பாருங்கள் எல்லாமே நார்மல் இருக்குது. ரோ எல்லா ரோவுமே ஒரே மாதிரி தான் தெரியுது, எதுவுமே ஹெட்டிங் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியல. ஸோ இதை ஆன் பண்ணுங்கன்னா நம்ம ஹெட்டிங்க்கு தனியாக ஹைலைட் பண்ண மாதிரி தெரியும். ஓகேங்களா? அடுத்தது டோட்டல் ரோ. இதை கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா நம்ம டோட்டலுக்குன்னு தனியாக ஒரு ரோ, இப்போ இங்கே ஏதாவது நீங்கள் கால்குலேஷன் மாதிரி போடுற மாதிரி இருந்தால், ஸோ அதனோட டோட்டல் கீழே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருந்தால் அதை ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு டோட்டல் ரோ வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்தது பேண்டட் ரோஸ் அப்படின்னா என்னன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ரோ வந்து ஒரு கலர்லையும் இன்னொரு ரோ வந்து ஒயிட் கலர்லையும் இருக்கு. ஸோ இதுதான் பேண்டட் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி கலர்ல இருக்கும், எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு ஜிக்ஸாக் கலர்ல இருக்கும். ஸோ இதை எடுத்து விட்டிங்கன்னா எல்லாமே ஒயிட் பேக்ரவுண்ட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் பேண்டட் காலம்ஸ். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காலம் ஒரு காலமும் ஒரு கலர்ல தெரியும். இது நீங்க எடுத்து விட்டீங்கன்னா எல்லா காலமும் ஒரே மாதிரி கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பேண்டட் ரோஸ் அண்ட் காலம். இதெல்லாம் ஜஸ்ட் நம்ம ஸ்டைலுக்காக யூஸ் பண்றது தான். அடுத்தது ஃபர்ஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம் ஹைலைட் பண்ணி காமிக்கும். இதே லாஸ்ட் காலம் கொடுத்தீங்கன்னா இருக்கிறதுல லாஸ்ட் காலம் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இதுதான் டேபிள் ஸ்டைல் ஆப்ஷன். அடுத்தது டேபிள் ஸ்டைலில் என்னன்னா நம்ம ஷேப்புக்கெல்லாம் பார்த்தோம் இல்லையா, டிஃபால்ட்டாக வந்து ஸ்டைல் இருக்கும், அது கலர் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதில் என்னென்ன உங்களுக்கு கலர் வேணுமோ, என்ன ஸ்டைல் வேணுமோ, அந்த மாதிரி லைட்டு, மீடியம்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது, டார்க்குன்னு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ கலர் வேண்டாம், எனக்கு வேறு கலர் வேணும்னா நீங்கள் வேறு கலரும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்டர். ஸோ இது இந்த டேபிளுக்கு பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பார்டருக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆல் பார்டர்னா எல்லா பார்டரும் திக்காக தெரியுதுங்களா. ஸோ அடுத்தது இப்போ ஆல் பார்டர் கொடுத்ததுனால அவுட் சைடு இன்சைடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பார்டர் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ நோ பார்டர் கொடுத்தீங்கன்னா எதுக்குமே பார்டர் இல்லாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைலில் எந்த மாதிரி ஸ்டைல் ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்தது எஃபெக்ட். இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தது தான், ஷேடோ, ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம டேபிள் கொடுத்தா ஸோ அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆன மாதிரி, ஸோ இந்த மாதிரி தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட்ஸில் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வேர்ட் ஆர்ட் ஸ்டைல். இது எதுக்காக, நம்ம உள்ள எழுதுற டெக்ஸ்ட்டுக்காக. சேம் இதுவும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ நான் இங்கே
ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ குயிக் ஸ்டைலில் போனால் நமக்கு தேவையான ஸ்டைல்ஸ் இருக்கும். அதை எது வேணுமோ நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்லைன் கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ க்ளோ, ரிஃப்ளெக்ஷன் இந்த மாதிரி என்ன மாதிரி ஆப்ஷன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி கொடுத்தோம்னாலும் நம்ம டெக்ஸ்ட் அந்த மாதிரி மாறிடும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம ஷேப் பார்த்தும் போது பார்த்துருந்தோம். அடுத்தது ட்ரா பார்டர் என்னன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பார்டர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம டேபிள் கிரியேட் ஆகும்போது கிரியேட் ஆயிடுச்சு. இல்லை நான் வந்து கஸ்டமைஸாக நானே கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு திக்னஸ், இந்த பார்டருக்கு உண்டான லைன், இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி என்ன லைன் வேணும், ஸ்ட்ரெயிட் லைனு, டாட் டேஷ்டு, ஸோ எந்த மாதிரி லைன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த பார்டரோட திக்னஸ் எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்டரோட கலர், ஸோ நான் ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் கிரியேட் ஆகிட்டு இப்போ நான் பார்டர் வரைகிற பாருங்கள். நான் கொடுத்த திக்னஸ்க்கு, அந்த கலருக்கு, அந்த எந்த மாதிரி நான் டாட் கொடுத்த, நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்ததுனால ஸ்ட்ரெயிட்டாக சாலிடில் ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம டேபிளை ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டேபிளை நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கலரில் இங்கே டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அந்த கலரில் நமக்கு டேபிள் வரும். அடுத்தது இரேசர் எதுக்காகனா, நம்ம வரைஞ்ச டேபிளை ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி கிளிக் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி லைன் மேலே வச்சு ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா எந்த லைன் வேணுமோ அந்த லைன் இரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக யூஸ் ஆகிறதான் இரேசர். ஸோ டிசைன்ன்றது இந்த டேபிளுக்கு உண்டான நம்ம டிசைன் தரது தான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது லே அவுட் ஆப்ஷன். ஸோ இந்த லே அவுட் ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு செலக்ட். ஸோ இது வந்து டிசேபிள் இருக்குது. எனேபிள் பண்ணால் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இந்த ஏதாவது ஒரு செல்லு மேலே, இந்த பாக்ஸாக இருக்கிறதுக்கு பேர் செல்லு. ஸோ ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எனேபிள் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ரோ அண்ட் காலம் செலக்ட் பண்ணுறது தான். நான் ஆல்ரெடி எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு உங்கள் மவுஸ் வச்சு இப்படி கிளிக் பண்ணிங்கனாவே உங்கள் ரோ அண்ட் காலம் செலக்ட் ஆகிடும். அப்படி இல்லைன்னா இப்போ இந்த செல்லு மேலே வச்சுக்கிட்டு நான் காலம் கொடுக்குறேன்னா, எந்த செல் மேலே வச்சிங்கன்னா அதனோட காலமும், அதே மாதிரி ஒரு செல்லில் வச்சு ரோ கொடுத்தீங்கன்னா அதனோட ரோவும் செலக்ட் ஆகும். அது நீங்கள் மவுஸ்லேயே கூட பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆல் டேபிள் செலக்ட்னா டேபிள் ஃபுல் செலக்ட் டேபிள்னும் போது நம்ம இப்படி வச்சு டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது கிரிட் லைன்னு ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி லைன் இருக்கிறதா கிரிட் லைன். டேபிள்னாவே நமக்கு என்ன இருக்கணும், இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் தான் அது பேர் டேபிள். ஸோ அதனால கிரிட் லைன் எப்பவும் ஆனில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது டெலீட் ஆப்ஷன். ஸோ இந்த டெலீட் ஆப்ஷனில் டெலீட் காலம், டெலீட் ரோன்னு இருக்குது. ஸோ நான் டெலீட் காலம் கொடுத்தா அந்த ஒரு காலம் டெலீட் ஆகிடும். எந்த காலம் செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த காலம். ஓகேங்களா? அடுத்தது ரோ, அதே மாதிரி ரோ வந்து டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது ஸோ நான் இப்போ டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் ஒரு லைன் எக்ஸஸாக வேணும், இல்லை ஒரு 2 லைன் எக்ஸஸாக வேணும், லெஃப்ட் சைடில் வேணும், இல்லை ரைட் சைடில் வேணும். இப்போ ரோல் நம்பர் கொடுத்துட்டேன், இந்த இடத்துல நேம்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னும் ஒன்று அடிஷ்னலாக வேணும் அப்படின்னும் போது, ஸோ இந்த ரோல் நம்பருக்கும் நேமுக்கும் நடுவில் வேணும்னும் போது, ஸோ இங்கே நேம் கிட்ட வச்சிங்கன்னா என்னது லெஃப்ட் சைடு, அதே ரோல் நம்பர் கிட்ட வச்சிங்கன்னா ரைட் சைடு. ஸோ இன்செட் ரைட் கொடுத்தீங்கன்னா இந்த சைடு ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அதே நேம் கிட்ட வச்சுட்டு இன்செட் லெஃப்ட் கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒன்று க்ரியேட் ஆகும். அதை இங்கே வச்சுட்டு நான் வந்து எபோவ் கொடுக்குறேன், அடுத்து பிலோ கொடுக்குறேன். ஸோ ஒன்று மேலே ஒன்று கீழே, நீங்கள் செலக்ட் பண்ணுற செல்லுக்கு மேலே கீழே ஒரு ரோ வந்து இன்செர்ட் ஆகும். ரோ அண்ட் காலம் எது வேணுமோ அந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ரைட்னா காலம் இன்செர்ட் ஆகும், எபோவ் பிலோனா ரோ இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது மெர்ஜ் செல். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நான் நேம்னு எழுதுறேன். ஸோ இப்போ இந்த 2 செல்லும் எனக்கு மெர்ஜ் ஆகணும். 2 செல்லும் சேர்த்து ஒரே செல் ஆகணும்னா அந்த 2 செல்லும் செலக்ட் பண்ணிக்கிட்டு மெர்ஜ் செல் கொடுத்தீங்கன்னா 2 பாருங்கள் ஒரே செல் ஆயிடுச்சு. தெரியுதுங்களா? இப்போ இல்லை எனக்கு வேண்டாம், இந்த 2 செல்லும் எனக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும்னா ஸ்ப்ளிட் செல் கொடுத்தீங்கன்னா, ஸோ எந்த மாதிரி ஸ்ப்ளிட் ஆகணும், காலம் எத்தனை ரோ எத்தனைன்னு கேட்குது. ஸோ காலம் 2 ரோ 1, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நான் அப்படியே கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தா தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடும். வேணும்னா மெர்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எது பண்ணதாலையும் செலக்ட் பண்ணிவிட்டு எந்த செல்லு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மெர்ஜோ ஸ்ப்ளிட்டோ கொடுத்தீங்கன்னா செலக்டட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது செல் சைஸு. ஸோ செல்லுன்றது என்ன சொல்லியிருக்கேன், இந்த பாக்ஸாக இருக்கிறது தான் ஒரு செல்லு. இது ஒரு செல், இது ஒரு செல், இது ஒரு செல். ஸோ இதனோட சைஸு. ஸோ இப்போ நான் இந்த செல்
இந்த செல் கிட்ட வச்சுக்கிறேன். இங்க ரோல் நம்பர் நேம்னு இருக்கு இல்லையா, இங்க வச்சுக்கிட்டு இப்போ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆகுது தெரியுதுங்களா? ஸோ இதே வித் இன்க்ரீஸ் பண்ணனாலையும் வித்தை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணுமோ அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் காலம்னா என்னன்னா ஈவன் சைஸ்ல ரோ அண்ட் காலம். ஸோ இப்போ நான் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது இப்போ 3 ரோ செலக்ட் பண்ணிக்கிறேன்னா டிஸ்ட்ரிபியூட் ரோஸ்ன்னு கொடுக்கும்போது பாருங்க இந்த 3ம் ஒரே ஈவனா வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த காலமை நான் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்றேன். ஸோ இவ்வளோ பெருசு பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 காலம் செலக்ட் பண்ணிட்டு டிஸ்ட்ரிபியூட் காலம் கொடுக்குறேன். இப்போ பாருங்க இது 3ம் ஒரே ஈவன் ஷேப்ல வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரே ஈவன் ஷேப் நம்ம செலக்ட் பண்றது எல்லாமே ஒரே ஈவன் ஷேப்ல ஒன்றுனா டிஸ்ட்ரிபியூட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். செல்ல ஹைட் வித் பண்ணா இங்க இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க அலைன்மெண்ட். இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தது தான். டெக்ஸ்ட் டைரக்ஷன்னா நம்ம ஹரிசாண்டல் வெர்டிக்கல் நம்ம டெக்ஸ்ட்டை வந்து டைரக்ஷன் பொசிஷன் மாற்றி வச்சுக்கலாம்னு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, சேம் அதே தான். அதுக்கப்புறம் இங்க 2 அலைன்மெண்ட் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி ஹோம் டேப்ல அலைன்மெண்ட் பார்த்தோம், லெஃப்ட் ரைட்டு சென்டர் ஜஸ்டிஃபைன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க என்னன்னா சேம் அதே தான், லெஃப்ட் ரைட்டு சென்டர். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் ரைட்டு, ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சென்டர் அண்ட் ரைட் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இது என்னன்னா இந்த செல்லுல டாப் மிடில். ஸோ இப்போ எங்க இருக்குன்னா டாப்ல இருக்கு, மிடில்ல கொண்டு வர பாருங்க, அடுத்து டவுன்ல கொண்டு வர பாருங்க. ஸோ இந்த மாதிரி செல்லுக்குள்ள டாப்பு சென்டர் மிடில்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மலா நம்ம லெஃப்ட் ரைட் அலைன்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அலைன்மெண்ட். இதுல செல் மார்ஜின் அப்படின்னா என்னன்னா, ஸோ இந்த செல்லுல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எங்க ஸ்டார்ட் பண்றோம், இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதுங்க இல்லையா? ஸோ இதை நம்ம வேணா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ நார்மல்னா டாப்ல பாட்டம்ல இவ்வளோ சைஸ் விட்டு இது ஆகும் அப்படின்ட்டு. இதே நேரோனா பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. அடுத்தது வைடு, இன்னும் டிஃப்ரெண்டா செல் சைஸ் வந்து மாறும். ஓகேங்களா? அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு மார்ஜின் இங்க பாருங்க தள்ளி வந்துருச்சு, வைடன் ஒன்னே கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி மார்ஜின் உள்ள எழுதும் போது இந்த லைன் தான் மார்ஜின். இதுல இருந்து எவ்வளவு தள்ளி நம்ம எழுதுறதுன்றது இங்க சைஸ் வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது டேபிள் சைஸ். ஸோ இங்க இருக்கு இல்லையா டேபிள் சைஸ், நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நீங்க டேபிள் சைஸை சின்னது பெருசு பண்ணணும்னா எப்படி பண்ணலான்ட்டு. ஸோ இந்த இடத்துல கார்னர்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா இந்த டபுள் சைடு ஆரோ தெரியும். ஸோ இந்த மாதிரி சின்னது பெருசுன்னு நீங்க பெருசு பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 4 சைடு ஆரோ வச்சு இப்படி ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, டேபிள் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல ஹைட்டு வித்து கொடுத்தீங்கன்னா டேபிள் கொஞ்சம் பெருசு சின்னதாகும். நீங்கள் இது வந்து மவுஸ் மூலயமாவும் செஞ்சுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுத்து செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அரேஞ்ச். ஸோ இந்த அரேஞ்சுன்றது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷேப் கொடுக்கும்போது பார்த்துருக்கோம் பாருங்க, பிரிங் டு ஃப்ரண்ட், சென்ட் டு பேக், செலக்ஷன் பேன், அலைன்மெண்ட், குரூப் ரொட்டேட், இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஷேப் பண்ணும்போது. சேம் அதே ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டிசைன் அண்டு லேஅவுட் டேப். ஓகேங்களா? ஸோ இது வந்து டேபிள் இன்செர்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்தது இல்லுஸ்ட்ரேஷன். ஸோ இல்லுஸ்ட்ரேஷன்றது ஒன்றும் இல்லை, நமக்கு தேவையான பிக்சர் ஷேப் எல்லாம் இன்செர்ட் பண்ணுறது. பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப், ஸ்மார்ட் ஆர்ட், சார்ட் இதெல்லாம் சேர்ந்தது தான் இல்லுஸ்ட்ரேஷன். இந்த மாதிரி இமேஜஸ் இன்செர்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் இல்லுஸ்ட்ரேஷன் மெத்தட். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பிக்சர். ஸோ ஒரு பிக்சரை எப்படி இன்செர்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த பிக்சரை கிளிக் பண்ணுங்கன்னா நம்ம லைப்ரரிக்கு வரும். ஸோ இந்த லைப்ரரியில் நம்ம பிக்சர் எங்கே வச்சுருக்கோமோ, ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட இதில் பிக்சர் எங்கே இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு இமேஜஸை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் இன்செர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இன்செர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பிக்சரை இன்செர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வேணும்னா நீங்கள் இந்த கார்னரில் வச்சு தான் எப்போவுமே வந்து சைஸை வந்து பெருசோ சின்னதாக பண்ணணும். அப்போ தான் ஈவனாக உங்களுக்கு வந்து பெருசோ சின்னதாகும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன்ஸ் பிக்சரை க்ரியேட் பண்ண அப்புறம் பாருங்கள், ஃபார்மேட்டுன்னு ஒரு டேப் ஓப்பன் ஆயிருக்கா. ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இந்த பிக்சருக்கு உண்டான ஸ்டைல் தான். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் அட்ஜஸ்டில் பிரைட்னஸ். ஸோ நமக்கு பிரைட்னஸ் தேவைன்னா பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம், இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட்டும் அதே மாதிரி தான், டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவையான மாதிரி. கலர் ரீகலர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பிக்சர் கம்ப்ரஸ் நான் சொல்லியிருக்கேன்,
இந்த 4 சைடு கார்னரில் மட்டும் பிடிச்சி நீங்கள் சின்னது பெருசு பண்ணிக்கலாம். அதே தான் இந்த ஆப்ஷனும். அடுத்தது சேஞ்ச் பிக்சர் அப்படின்னும் போது இந்த பிக்சருக்கு பதிலாக வேறு பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ரைட் கிளிக் பண்ணியும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பிக்சர்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு ஸோ இப்போ வேறு பிக்சரை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கள். சேம் அந்த பொசிஷனுக்கே உங்களுக்கு பிக்சர் வந்து உட்காரும். ஓகேங்களா? அடுத்து ரீசெட் பிக்சர்னும் போது பிக்சர் வந்து நார்மலாக நம்ம கொண்டு வரும்போது எவ்வளோ சைஸ் இருக்குமோ அந்த சைஸு. ஸோ இங்கேயே சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு பிக்சரை கொண்டு வந்து அந்த சைஸை பெருசு பண்ணிட்டீங்க. அந்த இடத்துல வேற ஒரு பிக்சரை சேஞ்சு தான் பண்ணீங்க. மற்றது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்படின்னும் போது சேஞ்ச் பிக்சர். ரீசெட் பிக்சர்னும் போது நீங்கள் முதல்ல ஒரு பிக்சரை கொண்டு போது எவ்வளோ சைஸ் இருந்துச்சோ அதே சைஸில் தான் இருக்கும். அடுத்தது பிக்சர் ஸ்டைல், பிக்சருக்கு உண்டான ஸ்டைல். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரேம் மாடலு. ஸோ இந்த மாதிரி என்ன ஃப்ரேம் மாடல் வேணுமோ உங்கள் பிக்சருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரேம் மாடல் இருக்கும். அடுத்தது பிக்சர் ஷேப்பு. ஸோ ஒரு ஷேப்பு இப்போ ரவுண்ட் ஷேப் இருக்குன்னா அந்த ரவுண்டுக்குள்ளே உங்களுக்கு அந்த பிக்சர் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது பிக்சர் பார்டர். ஸோ இந்த பார்டருக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது எஃப்எக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான். அடுத்தது அரேஞ்ச். இதுக்கு முன்னாடி நம்ம அரேஞ்ச் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். அடுத்தது கிராப்னா என்னன்னா சைஸில் கிராப்பு. கிராப்னா என்னன்னா நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்மளோட ஃபோட்டோவை கட் பண்ணிக்கலாம். ஸோ கிராப் கொடுத்துட்டு ஸோ இவ்வளோ சைஸ் நம்ம ஃபோட்டோ இருக்கா, ஸோ எனக்கு இது மட்டும் போதும் அப்படின்னும் போது பாருங்கள் அது மட்டும் நமக்கு கட் ஆகி வந்துடுச்சு. ஸோ இதுதான் கிராப்பு. அடுத்தது ஹைட் அண்ட் வித். இந்த ஃபோட்டோவோட ஹைட்டு வித்தும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஹைட்டு அண்ட் வித்து ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிக்சருக்கு உண்டான ஃபார்மேட் ஆப்ஷன். இது எல்லாமே பிக்சருக்கு உண்டான ஸ்டைல் கொடுக்கறது. அடுத்தது கிளிப் ஆர்ட். ஸோ கிளிப் ஆர்ட்ன்றது என்னன்னா நம்ம சிஸ்டம்லேயே டிஃபால்ட்டாக இருக்கிற கிளிப் ஆர்ட் இமேஜஸ். ஸோ இது கொடுத்தோன்னே இங்கே சைடில் உங்களுக்கு ஒரு பார் ஓப்பன் ஆகும். இதில் சர்ச் பார்னு இருக்கு இல்லையா, இதில் எதுவுமே கொடுக்காம நீங்கள் வெறும் கோ மட்டும் கொடுத்தீங்கன்னா இதில் என்னென்னலாம் உங்களுக்கு பிக்சர் இருக்கோ, அதாவது நம்ம சிஸ்டம் கிளிப் ஆர்ட் பிக்சர்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ பாருங்கள் எனக்கு கோ கொடுத்தோன்னே இதில் என்னென்னலாம் வெரைட்டி ஆஃப் கிளிப் ஆர்ட் பிக்சர்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துச்சு. ஸோ நான் பர்டிகுலராக ஏதாவது நேம் கொடுத்தோன்னா இப்போ அனிமல்னு கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். அப்போ பாருங்கள். ஸோ பாருங்கள் அனிமல்ஸ் மட்டும் நமக்கு விசிபிள் ஆகுது. ஸோ இதில் ஏதாவது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜஸ் இன்சர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இமேஜ் இன்சர்ட் பண்ணோன்னே மறுபடியும் பாருங்கள் ஃபார்மேட் டேப்னு ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. இது கிளிப் ஆர்ட்க்கு உண்டான ஃபார்மேட் டேப். ஸோ இதில் பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிக்சர் ஸ்டைலு, அரேஞ்ச் சைஸ். இப்போ நம்ம பிக்சருக்கு மாற்றணும் இல்லையா, சேம் அதே ஃபார்மேட் ஆப்ஷன் தான் கிளிப் ஆர்ட்க்கும். ரெண்டுமே ஒன்று தான். பிக்சர்ன்றது நம்ம பிசிக்குள்ளே என்னென்ன பிக்சர் வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது. கிளிப் ஆர்ட்ன்றது நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிற கிளிப் ஆர்ட் பிக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே பிக்சர்ஸ் ஓரியன்ட் தான். அடுத்தது ஃபோட்டோ ஆல்பம். ஓகேங்களா? ஸோ நான் நியூவாக ஒரு பிபிடி ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஃபோட்டோ ஆல்பம் எப்படின்னா நம்ம இப்போ பிக்சர் இதெல்லாம் இன்சர்ட் பண்ணும்போது சிங்கிளாக இன்சர்ட் பண்ணுவோம் ஸ்லைடில். ஸோ ஆல்பம்ன்றது குரூப் ஆஃப் ஃபோட்டோவை ஸ்லைட் ஷோ பண்ணி காமிக்கிறது தான் ஆல்பம். இதில் நியூ ஃபோட்டோ ஆல்பம்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இன்சர்ட் பிக்சர் ஃப்ரம். ஸோ எங்கேருந்து நம்ம பிக்சர் இன்சர்ட் பண்ணுவோம், நம்ம ஃபைல் லொக்கேஷனுக்கு போகும். ஸோ அங்கே நம்மக்கிட்ட பிக்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸோ அந்த இமேஜஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நான் இந்த 4 இமேஜஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஒரு குரூப் ஆஃப் இமேஜஸை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் இங்கே விசிபிள் ஆகும் ஒன் பை ஒன்னாக. ஸோ இதில் ஏதாவது இமேஜஸ் வேண்டான்னா அதை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். அடுத்தது டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் நியூவாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிக்சர் ஆப்ஷனில் ஆல் பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ இப்போ கலரில் இருக்கா, ஸோ இதை கொடுத்தா பிளாக் அண்ட் ஒயிட்டில் எல்லா பிக்சரும் மாறிடும். ஓகேங்களா? அடுத்தது கேப்ஷன் பிலோ ஆல் பிக்சர்னா ஸோ இந்த பிக்சர் கீழே கேப்ஷன், அதாவது இந்த ஃபிகர் 1, ஃபிகர் 2, பிக்சர் 1, பிக்சர் 2 அந்த மாதிரிலாம் தருவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி வேணால் இந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அடுத்தது பிக்சர் லேஅவுட். ஸோ நம்ம ஸ்லைடில் நம்ம பிக்சர் எப்படி ஷோ ஆகும்னா இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிறதுக்கு பேர் ஃபிட் டு ஸ்லைடு. ஸோ இதே ஒரு ஸ்லைடில் 2 பிக்சர் இல்லை 4 பிக்சர் இந்த மாதிரி வேணும்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். இல்லை பிக்சருக்கு மேலே டைட்டில் வேண்டும் அப்படின்னாலே பிக்சர் வித் டைட்டில் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நான் இதில் ஃபிட் டு ஸ்லைடே கொடுக்குறேன்.
அடுத்து ஃப்ரேம் ஷேப். இங்கே ஃப்ரேம் இருக்கு இல்லையா, ஸோ இதனோட ஷேப் வந்து ரவுண்டா ரெக்டாங்குலரா, ஸோ எது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ 2 பிக்சர் கொடுக்கும்போது இங்கே வந்து ரவுண்டு ரெக்டாங்குலர் கொடுத்தா பாருங்க இந்த மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரேம் எப்படி வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் கொடுத்துட்டு தீம்ஸ் ஆப்ஷன் ஏதாவது நம்ம வச்சுருந்தோம்னா ப்ரௌஸ் பண்ணி அந்த தீம்ஸ் ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா நியூவாக ஒரு ஷீட் தான் ஓப்பன் ஆகுப்பாங்க. ப்ரெசன்டேஷன் 2 அடுத்த ஒரு ஸ்லைடு நியூவாக ஒரு ஸ்லைட் ஷீட் ஓப்பன் ஆகிட்டு அதுலேயும் இந்த மாதிரி காமிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபோட்டோ ஆல்பம் பை ஹெச்பி, அதாவது நம்ம சிஸ்டமோட நேம் காமிக்கும். ஸோ அடுத்தது 1 by 1 ஒவ்வொரு ஸ்லைடில் ஒவ்வொரு பிக்சர் நம்ம குரூப்பாக தான் செலக்ட் பண்ணோம். ஆனால் 1 by 1 ஒவ்வொரு பிக்சராக நமக்கு ஒவ்வொரு ஸ்லைடில் இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபோட்டோ ஆல்பம். அடுத்தது ஷேப். இந்த ஷேப்பும் ஸ்மார்ட் ஆர்ட்டும் நம்ம ஹோம் டேப் பார்க்கும் போதே பார்த்துட்டோம். சேம் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஷேப்பில் வெரைட்டி ஆஃப் ஷேப்ஸு. ஸ்மார்ட் ஆர்ட் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டைப் இருக்கும். எது வேணுமோ அது நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அது டிசைனு ஃபார்மேட் எல்லா ஆப்ஷனும் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே ஆப்ஷன் தான். அடுத்தது சார்ட் ஆப்ஷன். ஸோ இந்த சார்ட் ஆப்ஷனில் இந்த ஷார்ட் ஆப்ஸில் நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. காலம், லைன் சார்ட், பை சார்ட், பார் சார்ட், இந்த மாதிரி நிறைய சார்ட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணுமோ அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சார்ட்டை க்ரியேட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட டேட்டா இருக்கணும். அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் ஒரு சார்ட் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நம்ம வந்து டேட்டாவே இல்லாமல் சார்ட் வந்து டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும் போது என்ன ஆகும்னா அதுவே ஒரு டேட்டாவை டிஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கும். ஸோ நான் இப்போ இந்த காலம் சார்ட்டில் சாம்பிள் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தப்பறம் பாருங்க நமக்கு காலம் சார்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதனோட டேட்டா பாருங்க அதுவே எக்ஸல்ல டிஃபால்ட்டா ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. சீரீஸ் 1 2 கேட்டகரி இந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம டேட்டாவே இல்லைனாலும் டிஃபால்ட்டா இது ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணி நமக்கு சார்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த சார்ட் கிரியேட் பண்ண அப்புறம் பாருங்க டிசைன், லேஅவுட், ஃபார்மேட்னு 3 டேப் ஓப்பன் ஆயிருக்கு. இது 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிசைனு. ஸோ டிசைனில் ஃபர்ஸ்ட் சேஞ்ச் சார்ட் டைப். ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்ன இருக்கு, காலம் சார்ட் இருக்குது. நம்ம வேணும்னா நம்மளோட சார்ட்டோட டைப்பை மாற்றிக்கலாம். பாருங்க அதே டேட்டா தான், பட் சார்ட்டோட டைப் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது சேவ் ஆஸ் டெம்ப்ளேட்னு என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பிபிடியை சேவ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பிபிடியை சேவ் பண்ணும்போது நமக்கு பிபிடி ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே எனக்கு இந்த சார்ட் மட்டும் தனியாக சேவ் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த சேவ் ஆஸ் டெம்ப்ளேட் கொடுத்தீங்கன்னா நமக்கு சார்ட்டோட டெம்ப்ளேட் மட்டும் தனியாக சேவ் பண்ணும். ஸோ எங்கே வேணுமோ அந்த ஃபைல் லொகேஷனை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு எப்பயும் சேவ் பண்ணுற மாதிரி தான். பட் சேவ் ஆஸ் டைப் மட்டும் மாறும். என்னென்னா .crtx, அதே பிபிடிக்கு .pptx. ஸோ இங்கே சார்ட்டுக்கு .crtx சார்ட் டெம்ப்ளேட் ஃபைலுன்னு கொடுத்து நம்ம சேவ் பண்ணோம்னா இந்த சார்ட்டோட ஃபைல் மட்டும் நமக்கு சேவ் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம்னா என்னென்னா நமக்கு டேட்டாவில் நமக்கு ரோ அண்ட் காலமை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது செலக்டட் டேட்டானா இப்போ நம்ம டேட்டா செலக்டட் ஆயிருக்கு. ஸோ இதில் நம்ம ஏதாவது ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணுறதுனா பாருங்கள் இங்கேயும் எடிட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ ஏதாவது டேட்டாவை எடிட் பண்ணனா எடிட் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் ரோ அண்ட் காலம்னா பாருங்கள் கேட்டகரியும் சீரீஸும் ரோ அண்ட் காலம் அதாவது மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த மாதிரி ரோ அண்ட் காலமையும் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஷீட் செலக்டட் ஆயிருக்கு இல்லையா, அதனோட எதுலேருந்து எது வரைக்கும் A1லேருந்து D5 வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இது வந்து இந்த சார்ட்டுக்கு உண்டான டேட்டா ஆப்ஷன் நம்ம மாற்றிக்குது. ரெஃப்ரெஷ் டேட்டானா நம்ம டேட்டாவை ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறுபடியும் பழைய மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி டேட்டாவை மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது சார்ட் லேஅவுட்ஸு. ஸோ இந்த லேஅவுட்டில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ லேஅவுட்ஸ்னு ஒன்றில் இதில் இருக்க இந்த சீரீஸ், கேட்டகரி, எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி நம்ம பாருங்கள் சார்ட் டைட்டிலோட ஸோ இந்த மாதிரி சீரீஸ் இங்கே வர மாதிரி ஸோ இந்த மாதிரி எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். தான் சார்ட் லேஅவுட். அடுத்து இந்த சார்ட்டோட நம்ம ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலையும் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் டிசைனில் இருக்க ஆப்ஷன். அடுத்தது லேஅவுட்ஸு. லேஅவுட்ஸில் ஃபஸ்ட்டு கரண்ட் செலெக்ஷன். ஸோ கரண்ட் செலெக்ஷன்னா கரண்ட்டாக இப்போ என்ன செலக்டடாக இருக்குது, சார்ட் ஏரியா. டோட்டல் சார்ட் தான் சார்ட் ஏரியா. இதில் பர்டிகுலராக ஏதாவது வேணும். இப்போ சார்ட் டைட்டில் மட்டும் எனக்கு பார்க்கணுன்னா அது கிளிக் பண்ணால் அது செலக்ட் ஆகும். அடுத்தது லெஜண்ட் வேணும்னா, லெஜண்ட்னா இந்த சீரீஸ் 1 சீரீஸ் 2ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் லெஜண்ட். இது வேணும்னா இது மட்டும் செலக்டட் ஆகும். ஸோ நான் எது பார்க்க விரும்புனா அது மட்டும் இங்கே கிளிக் பண்ணால் இங்கே செலக்டட் ஆகும். ஓகேங்களா, அடுத்தது ஃபார்மேட் செலெக்ஷனா இதுக்கு நம்ம கலர் கொடுக்கறது. ஓகேங்களா, நம்மளோட
சார்ட்டுக்கு கலர் கொடுக்கறது. ஓகேங்களா, இங்கே வந்து பார்டர் கலர், பார்டர் ஸ்டைலு, ஷேடோ, 3D எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துக்கலாம். அடுத்தது ரீசெட் டு மேட்ச் ஸ்டைல்னா, ஸோ நம்ம ஏதாவது ஸ்டைல் கொடுத்துருந்தோம்னா அதை நம்ம ரீசெட் பண்ணி பழைய மாதிரி மாற்றிக்கலாம். அடுத்தது இன்செட் ஷேப்போ, பிக்சரோ, டெக்ஸ்ட் பாக்ஸ் எது வேணாலும் பாருங்கள், இப்படி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணால் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், ஏதாவது டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது எது வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது லேபிள்ஸில் சார்ட் டைட்டில். ஸோ சார்ட் டைட்டில்ன்றது இங்கே இருக்கிறது. ஸோ இது என்ன பண்ணலான்னா சென்டராகவும் கொடுத்துக்கலாம். இப்போ சென்டரில் இருக்குது. அபோவ் சார்ட்டுனா மேலே, இந்த மாதிரி சார்ட்டுக்கு மேலே கொடுத்துக்கலாம். நன்னுனா நமக்கு சார்ட் டைட்டில் வேண்டாம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்தது ஆக்சிஸ். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஹரிசாண்டலாக இருந்தால் எக்ஸு, வெர்டிக்கலாக இருந்தால் அது ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ஆக்சிஸில் ஸோ இங்கே ஹரிசாண்டல் வெர்டிக்கல்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதில் டைட்டில். ஸோ இந்த டைட்டிலில் பிலோ ஆக்சிஸ் டைட்டில் கொடுக்குற மாதிரி. ஸோ இங்கே ஆக்சிஸ் டைட்டில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெர்டிக்கலாக கொடுக்கணுன்னா வெர்டிக்கலாக எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பக்கம் எழுதும் போது இந்த மாதிரி எழுதிக்கலாம், இதை ரொட்டேட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து லெஜண்ட் என்ன சொன்னால், இந்த சீரீஸ் 1 சீரீஸ் 2 இருக்கு இல்லையா, ஸோ இதில் லெஃப்ட் ரைட்டு டாப்பு பாட்டம் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்தது டேட்டா லேபிள்ன்றது, ஸோ இதனோட பாயிண்டட் ஏரியா. ஸோ இதுக்கு 4க்கு மேலே இருக்கா, ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த மாதிரி சென்டர் கொடுத்தீங்கன்னா இந்த பாயிண்டட் சென்டரில் இருக்கும். இதே டாப்பு எண்டு எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது டேட்டா டேபிள். ஸோ இந்த டேட்டா டேபிள் நம்ம எக்ஸலில் பார்த்தோம் இல்லையா, அதை இங்கே கூட ஷோ டேட்டா டேபிள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ நன்னுனா எதுவுமே வேண்டான்னு அர்த்தம். அடுத்தது ஆக்சஸ். ஆக்சஸ் என்ன சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஹரிசாண்டலாக இருந்தால் எக்ஸு, வெர்டிக்கலாக இருந்தால் ஒய். ஸோ இதில் இந்த ஆக்சிஸை நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பாருங்கள் ஷோ லெஃப்ட் டு ரைட் ஆக்சிஸ்ன்னு இருக்கா, ஸோ அதில் தான் நமக்கு இருக்குது. அடுத்தது வித்தவுட் லேபிளிங்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு லேபிளே இல்லாமல், ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து கிரிட் லைன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா லைனு, ஸோ இதுதான் கிரிட் லைனு. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் வேணாலையும் ஒய் ஆக்சிஸ் வேணாலையும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே கொடுக்குற மேஜர் லைன்னா நிறைய லைன் இருக்க மாதிரி அதில் தான் இருக்குது. அடுத்தது நான் மைனர் லைன் தரேன் பாருங்கள், குட்டி குட்டியாக லைன் மாறிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இதை தான் பிளாட் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த லைனோட தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் பிளாட் ஏரியா. அடுத்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் பேக்ரவுண்டில். ஸோ இந்த பிளாட் ஏரியா நன் கொடுத்தோம்னா பாருங்கள் இப்போ தெரியலையா, அதே நான் ஷோ பிளாட் ஏரியா கொடுக்குறேன், அப்படியே ஷேடோ ஆன மாதிரி தெரியுது. அடுத்தது இந்த சார்ட், வால், ஃப்ளோர், 3D எல்லாம் வந்து 3D எஃபெக்ட்ஸ். இந்த பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸை இந்த மாதிரி 3Dயாக மாற்றி நமக்கு காமிக்கும். ஃப்ளோர்னா கீழே இந்த மாதிரி. ஓகேங்களா, இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி. ஏன் இது டிசேபிள் இருக்குன்னா, இது சில சார்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் விசிபிள் இருக்கும். சார்ட்டோட டைப்பை பொறுத்து, இப்போ காலம் இதுக்கெல்லாம் இது தெரியாது, மற்ற சார்ட் டைப்புக்கு இது தெரியும். ஓகேங்களா, இதெல்லாம் சார்ட் டைப்பை பொறுத்து வந்து உங்களுக்கு எனேபிளில் தெரியும். அடுத்தது அனலைசஸில் ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போ இந்த பாயிண்டடுக்கு லைன் தர மாதிரி, அந்த இப்போ சீரீஸ் 1 சீரீஸ் 2 உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே லைன் தரும். ஓகேங்களா, பாருங்கள் தெரியுதுங்களா, ஸோ இந்த மாதிரி. ஸோ வேண்டான்னா நன் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி லைன்னா, ஸோ இந்த பாருக்கெல்லாம் அப்படியே லைன் இந்த இதில் தெரியுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி அப் அண்ட் டவுன் பார்ஸு, எரர் பார்ஸு. இதில் எப்படின்னா கால்குலேஷனை பொறுத்து. ஸோ ஸ்டாண்டர்ட் எரர்ஸ்னால் இப்போ பாருங்கள் இந்த 4.5லேருந்து 5 வரைக்கும் இருக்கு இல்லையா, ஸோ இது இன்னும் எவ்வளோ தூரம் அப் ஆகும் அப்படின்ட்டு. அடுத்தது இதில் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி அதுக்கு வந்து நமக்கு வந்து பார் பர்சன்டேஜ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பாரோட சைஸ் மாறுற மாதிரி. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கால்குலேஷன். ஸோ இது கால்குலேஷன் பொறுத்து இங்கே வந்து உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் அப் அண்ட் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து லே அவுட் ஆப்ஷன். அடுத்தது ஃபார்மேட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு கரண்ட் செலெக்ஷன். ஸோ இதே தான் இங்கே லே அவுட்லேயும் நம்ம பார்த்தோம், சேம் அதே தான் வந்து ஃபார்மேட்லேயும். அடுத்தது ஷேப் ஸ்டைல். இதெல்லாம் வந்து ஷேப்புக்கு உண்டான ஸ்டைலு, இது வந்து நம்ம எழுதியிருக்க டெக்ஸ்ட்டுக்கு உண்டான ஸ்டைலு, அரேஞ்ச் சைஸ், இதெல்லாம் இது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா, சேம் அதே ஆப்ஷன் தான். ஓகேங்களா,
ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் கிளாஸில் டேபிளில் எப்படி டேபிள் இன்செர்ட் பண்ணுறது, அதுக்கு எப்படி ஸ்டைல் கொடுக்கறது, அடுத்து இல்லுஸ்ட்ரேஷனில் பிக்சர், கிளிப் ஆர்ட், ஷேப்பு, ஸ்மார்ட் ஆர்ட் இதெல்லாம் எப்படி இன்செர்ட் பண்ணுறது, ஃபோட்டோ ஆல்பம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சார்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இதுக்கு உண்டான ஸ்டைல்ஸ் லே அவுட்ஸ் எல்லாம் எப்படி தரதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி 1 by 1 ஆப்ஷனாக செஞ்சு பாருங்கள். ஸோ மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.